இருக்கும் போதோ இல்ல தூங்கி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு தோள்பட்டையில வந்து வலி அதிகமா ஏற்படுது அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து இந்த தோள்பட்டையில இருக்கிற அந்த ஷோல்டர் ஜாயிண்டோட கேப்சூல்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். இல்ல உள்ள இருக்கிற பர்சான்னு சொல்லுவோம், லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், டெண்டான்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டிருந்தா வந்து தோள்பட்டையில வந்து வலி அதிகம். தூங்குற டைம்ல தான் வந்து நம்ம உடம்பு வந்து நல்லா ரிலாக்ஸா இருக்கும். ரிலாக்ஸா இருக்கிறது மட்டும் இல்ல, உடம்புல இருக்க டிஷ்யூஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் பாடி பில்டப் ஆகுறதுக்கும் நல்ல ரீஹாபிலேட் ஆகுறதுக்கும் தூங்குற டைம் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஜெயசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோல எதை பத்தி சொல்ல போறேன்னா, தோள்பேட்டையில இருக்கிற வலி வந்து சீக்கிரம் சரியாகிறதுக்கு எந்த பொசிஷன்ல படுத்து தூங்குனா உள்ள இருக்க இன்ஃப்ளமேஷன் இன்ஜுரி சீக்கிரம் வந்து சரியாகும், வலியும் சீக்கிரம் குறையும், அதை பத்தி நான் சொல்றேன். பொதுவா பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல இன்ஜுரியோ இந்த ஷோல்டர்ல வந்து இன்ஃப்ளமேஷனோ இல்ல ஷோல்டர்ல ஏற்பட்டிருக்க பர்சாலேயோ லிகமெண்ட்ஸ்லயோ டெண்டான்லயோ சுத்தி இருக்க கேப்சில்லயோ ஏதோ இன்ஃப்ளமேஷனோ இன்ஜுரியோ ஆச்சு அப்படின்னா காலையில வந்து மூவ்மெண்ட் வந்து கைக்கு வந்து கொடுக்காம இருக்க முடியாது. நடக்கும்போது, நிற்கும் போது, உட்காரும் போது கைக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து நிச்சயமா கொடுப்போம். ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற இன்ஃப்ளமேஷன் வந்து சீக்கிரம் குறையாது. ஏன்னா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விதத்துல வந்து அந்த ஜாயிண்ட்ல வந்து ப்ரெஷர் போய்கிட்டே இருக்கும். தூங்குற டைம் தான் வந்து பெஸ்ட் ரிலாக்ஸேஷன் டைம். அது மட்டும் இல்லாம அந்த அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஷோல்டர் ஜாயிண்ட்ல அந்த காயம், உள் காயம், உள்ள இருக்க இன்ஃப்ளமேஷன் வந்து சீக்கிரம் குறையிறதுக்கு ஸ்லீப்பிங் டைம்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அசையாம இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து இன்ஃப்ளமேஷன் குறையும். ஒரு காயம் இருக்கு அப்படின்னா அந்த காயத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் வந்து ஆறாது. அதே போலதான் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்லயும் இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா அது டிஸ்டர்ப் ஆகாம பெஸ்ட் பொசிஷன்ல ஸ்லீப்பிங் பண்ணணும் அப்படின்னா உள்ள வந்து காயம் வந்து சீக்கிரம் ஆறும், வலியும் வந்து சீக்கிரம் பெஸ்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன் எந்த மாதிரி இருக்கலாம். 2 பக்கம் ஷோல்டர்ல பாதிப்பானாலும் எப்படி படுக்கணும், ஒரு பக்கம் ஷோல்டர்ல வலி இருக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா எப்படி படுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து இப்ப நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நாங்க போறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும், என்கரேஜ்மெண்டா இருக்கும். வந்து ஸ்லீப்பிங் ஆன் ஸ்டொமக், அதாவது வயிற்று பகுதி வந்து பெட்ல குப்புற படுக்கிற மாதிரி படுக்கிறது. வயிறு பெட்ல படுக்கிற மாதிரி இப்படி குப்புற படுக்கிற பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா தோள்பட்டை வலியை வந்து கண்டிப்பா அதிகப்படுத்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது கழுத்துல வந்து ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும். அதனால வந்து நம்ம தலையை வந்து அடிக்கடி திருப்பி திருப்பி படுப்போம். அது மட்டும் இல்லாம வெயிட் வந்து கழுத்தை தூக்குறதுனால ஷோல்டர்ல வந்து நல்லாவே விழும். அப்படி விழுறதுனால ஷோல்டர்ல இருக்கிற வலி வந்து ப்ரெஷர் அதிகமா படுறதுனால நிச்சயமா வந்து ஷோல்டர்ல வந்து வலி வந்து அதிகமா கூடும். அதனால இந்த பொசிஷன் வந்து ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா படுக்க கூடாது. வந்து ஸ்லீப்பிங் ஆன் பேக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நேரம் மேல பார்த்த மாதிரி படுக்கிறது. இது வந்து நல்லா மேல பார்த்த மாதிரி படுக்கிற பொசிஷன்ல வந்து இப்ப ஷோல்டர் பெயின் இருக்கு அப்படின்னா தூங்கும் போது கையை வந்து இது போல மடக்கி வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பொசிஷன்ல படுக்கிறப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து விழும். அந்த டெண்டான் லெவல்ல இன்ஜுரி ஆயிருக்கு, இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஷோல்டர் லெவல்ல வந்து கண்டிப்பா ப்ரெஷர் வந்து தூங்குற டைம்ல அதிகமாகும். அதனாலேயே வந்து வலி அதிகமாகும். அதனால கை வந்து இப்படி நேரம் படுக்கும்போது இந்த மாதிரி பொசிஷன் வைக்கக்கூடாது. எந்த பக்கம் வலி இருக்கோ அந்த கைக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவா சைட்ல வச்சு ஷோல்டர் வந்து நல்லா மேல தூக்குன மாதிரி வைங்க. ஷோல்டர் வந்து பெட்ல இருந்து கொஞ்சம் மேல லிஃப்ட் ஆன மாதிரி இருக்கணும். எல்போ வந்து நல்லா மடக்கிட்டு இப்படி வச்சிருக்கணும். இப்படி வச்சிருக்கிறப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா வலி வந்து நிச்சயமா குறையும். ஏன்னா ப்ரெஷர் எதுவும் விழாது. அது மட்டும் இல்லாம அந்த நர்வ்ஸ் எல்லாம் வந்து பொசிஷன் வந்து நல்லா ரிலாக்ஸா இருக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே போகும். அதனால ஹீலிங் ப்ராசஸ் வந்து அதிகமா நடக்கும். அதனால இந்த பொசிஷன்ல வச்சோம்னா கண்டிப்பா வலி குறையும். சப்போஸ் அந்த கையிலே வலி இருக்கு அப்படின்னா அந்த கைக்கும் வந்து இதே போல பில்லோ சப்போர்ட் வச்சு படுத்துக்கலாம். அடுத்தது வந்து சைடா திரும்பி படுக்கும் போது எப்படி படுக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்றேன். சைடா திரும்பி படுக்கிறப்போ முக்கியமா வந்து தோள்பட்டையில வந்து பாதிப்பு இருக்கு, வலி இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து பாதிப்பு இருக்கிற கை வந்து மேல இருக்கிற பொசிஷன்ல தான் வந்து படுக்கணும். இதை போல வந்து இந்த கையில தான் வந்து இன்ஜுரி ஆயிருக்கு, பாதிப்பு இருக்கு அப்படின்னா இந்த கை வந்து மேல இருக்கணும், கீழே வரக்கூடாது. அதே போல கழுத்துக்கு கீழே இருக்க பில்லோ வந்து ஷோல்டர் ஹைட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஒரு பில்லோ வந்து எல்போக்கு நடுவில் விடணும். விட்டு ஷோல்டர் வந்து கொஞ்சம் மேல லிஃப்ட் ஆன மாதிரி இந்த பொசிஷன்ல வந்து படுக்கிறப்போ ஷோல்டர்ல வந்து ப்ரெஷர் வந்து விழாது. அதனால அந்த டிஷ்யூஸ் வந்து நல்லா ரீஜெனரேட் ஆகிறதுக்கும் சீக்கிரம் ஹீலிங் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்பட்டா இன்னொரு பில்லோவும் வந்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதே போல பொசிஷன்ல படுக்கிறப்போ நல்லாவே பெயின் குறையும், ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும். 2 பக்கம் ஷோல்டர்லயுமே வந்து பெயின் இருக்கு, பாதிப்பு இருக்கு அப்படின்னா எப்படி சைட்ல படுத்து தூங்க முடியும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். இப்போ வந்து
ஷோல்டர் ஹைட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டா வந்து பில்லோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு செஸ்ட்டுக்கு நடுவுல கீழே வந்து ஒரு பில்லோ வச்சிருங்க. அதாவது சைட்ல வந்து ஒரு பில்லோ வந்து ஷோல்டருக்கு கீழே ஜஸ்ட் ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. அப்போதான் அந்த கை வந்து வலி இருக்கிற கை வந்து நேரா அப்படி சைட்ல வச்சிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல பில்லோ இருக்கிறதுனால இந்த மேல கழுத்துலயும் வந்து ஷோல்டருக்கு மேல ஹைட்டா பில்லோ இருக்கிறதுனால ஷோல்டர்ல வந்து ப்ரெஷர் வந்து விழாது. இந்த கை வந்து பெயின் இல்லாம இருக்கும். இந்த கையில இருக்க பெயின் குறையறதுக்கு வந்து இப்படி எல்போக்கு நடுவுல வந்து ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர் கொஞ்சம் லிஃப்ட் ஆன மாதிரி இருக்கும், எல்போ நல்லா ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். தேவைப்பட்டா இன்னொரு பில்லோ வச்சுக்கலாம். இப்படி இந்த பொசிஷன்ல பண்றப்போ இந்த சைட்ல இருக்க ஷோல்டர்ல பெயினும் குறையும், இந்த கையில இருக்க பெயினும் வந்து நல்லாவே குறையும், வலி அதிகமாகாது. நைட்டு தூங்கும் போது நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இந்த வீடியோல நான் சொன்னது போல ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் வந்து ஷோல்டர்ல பாதிப்பு இருக்கு, இன்ஃப்ளமேஷனோ இல்ல இன்ஜுரியோ இல்ல லெகமெண்ட் டியரோ இல்ல பர்சா டேமேஜோ இல்ல மசில் ப்ராப்ளமோ எது வேணா இருக்கட்டும், இந்த பொசிஷன்ல நீங்க படுத்தீங்கன்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு ஷோல்டர்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து வலி குறையிறது மட்டும் இல்லாம உள்ள இருக்க இன்ஃப்ளமேஷன் சீக்கிரம் ஹீலிங் நடக்கும். இது போல செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும். எங்களோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் ப்ராப்ளம்னால ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம், தோள்பட்டை இருக்கும், இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வருது. சில ஷோல்டர்ல வந்து லெகமெண்ட் வந்து கிழிஞ்சிருது, ரொட்டேட்டர் கப் டியர், இந்த மாதிரியான பாதிப்புனால என்ன ஆகுதுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து வலி மட்டும் இருக்காது, ஷோல்டர் வந்து தூக்கவே முடியாது. கை மேல இப்படியும் தூக்க முடியாது, சைட்லையும் தூக்க முடியாது, பின்னாடியும் கொண்டு போக முடியாது. இந்த மாதிரியான ஷோல்டர் மூவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா லிமிட்டடா இருக்கும். பெயின் வந்து ராத்திரி தூங்க முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இன்ஜுரிக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம். உள்ள லிகமெண்ட் டியரா இருந்ததுன்னா அதை எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எக்ஸசைஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா உள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷனை குறைச்சி லிகமெண்ட் டியரை ஹீல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூவ்மெண்ட்டை ரைஸ் பண்ணி பெயினை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சி டெய்லி வந்து அவங்களோட ஷோல்டர்ல வந்து பெயின் இல்லாம எல்லா வேலையும் வந்து நார்மலா செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடு நாங்க செய்யறோம். நீங்க ரொம்ப நாளா ஷோல்டர் ப்ராப்ளத்தினால பெயின் அதிகமா இருக்கு, இன்ஜுரியா இருக்கலாம், இல்ல டியரா இருக்கலாம், ப்ராசன் சொல்றா கூட இருக்கலாம், இதை போல ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இதுக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தா அனுப்பி வைங்க, இல்ல டைரக்டா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, எங்களோட சென்டருக்கு வாங்க. இதுல இருந்து உங்களை வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி பெயின் இல்லாம எந்த மூமெண்ட்டும் வந்து லிமிடேஷன் இல்லாம டெய்லி ஆக்டிவிட்டியை வந்து நல்லா செய்யறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். தேங்க்யூ.